வந்தீங்கடா நேரங்க அல் சஃபா கேட்னு போட்டிருக்கோம். அங்கே அது நேர போனீங்கன்னா சஃபா வந்துரும். சஃபா மலை இருந்துச்சு. போன வருஷம் வரல நல்லா குட்டி மலை இருந்துச்சு, சஃபா மலை. அதுக்கு மேலாம் ஏறி துவா செஞ்சோம். இந்த வருஷம் மலையெல்லாம் எடுத்துட்டாங்க. அதாவது ஹஜ்ஜை எவ்வளவு தூரம் தாமதப்படுத்திட்டே போறீங்களோ அவ்வளவு தூரம் ஹஜ் செயற்கையா மாறிக்கிட்டே போகும். நான் 97ல முதல்ல ஹஜ் செய்யும் பொழுது ஜம்சம் கிணறே இருந்துச்சு. ஜம்சம் கிணறு உள்ள அப்படி கீழே இறங்கி போய் நாங்க போய் அங்க போய் தண்ணி குடிப்போம். அதுக்கு முன்னாடி போயிட்டு சொன்னாங்க 86ல போனோமா சொன்னாங்க கிணத்துல நாங்க வாளியால அள்ளி குடிச்சோம் அப்படின்னாங்க. நாங்க போனா பைப் வச்சு நாங்க கிணறு கிட்ட போக முடியாது, ஆனா அண்டர் கிரவுண்ட்ல இறங்கி போவோம். அது 86ல போனோம்னா வாளியாலே அள்ளி குடிச்சிருக்கோம் நாங்க. இப்ப அந்த கிணறு எங்க இருக்குன்னு உங்களுக்கு கண்ணால பார்க்க முடியாது. ட்ரம்ல நிரப்பி வச்சிருப்பாங்க, நீ குடிச்சிக்க வேண்டியதுதான். ஜம்சம் தான் ட்ரம்ல வச்சிருப்பாங்க, குடிச்சிக்க வேண்டியதுதான். அதே மாதிரி போன வருஷம் வரலும் சஃபா மலையே இருந்துச்சு. குட்டி இவ்வளவு ஹைட்ல இருக்கும், நம்ம மக்காப்பள்ளி ஹைட் இருக்கும், இந்த சீலிங் ஹைட். நம்ம மேல ஏறி உட்கார்ந்து காவத்துல முன்னாடி துவா செய்வோம். ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாரும் ஏறுவாங்க அந்த மலைக்கு மேல, ஏறி உட்கார்ந்து துவா செய்வோம். இப்ப அந்த மலையே தூக்கி விட்டு ஒரு சின்ன ஒரு இந்த இவ்வளவு உயரத்துக்கு ஒரு சின்ன மேடு மாதிரி வச்சிருக்காங்க அடையாளத்துக்கு. ஏன்னா அவங்களுக்கு சொல்லி தப்பு இல்ல, கூட்டம் நெரிசல் அப்படி அதிகமாகும்.